சரஸ்வதி சபதம். 3 கடவுளின் நாயகியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி, சக்தி, லக்ஷ்மி இவர்களுக்கிடையே போட்டியை ஏற்படுத்தி நாரதர் செய்யும் வேலையே இந்த திரைப்படமாகும். நாரதர் கதாபாத்திரத்தை இதில் சிவாஜி கணேசன் ஏற்று நடிச்சிருப்பாரு. 3 தேவிகளும் யார் பெரியவர் அப்படின்னு போட்டி போட்டு தங்களுடைய முழு அருளையும் இயலாதவர்களிடம் கொடுத்து முழு படைப்பாக பூமியில் மோதவிட்டு பார்ப்பார்கள். அப்படி அந்த 3 படைப்புகளும் போட்டி போட்டு பூமியில் நடிப்பார்கள். சரஸ்வதியின் கடாட்சம் பெற்ற ஒரு ஊமை நாயகன் எப்படி ஆகச்சிறந்த அறிவாளியாக மாறுறான் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. பிச்சைக்காரியாக இருக்கும் பெண் அரியணை ஏறி ராணியாக மாறும் கதாபாத்திரத்தில் KR விஜயா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கோழையாக இருக்கும் ஏழை மகனை வீர மகனாக மாறும் கதாபாத்திரத்தை ஜெமினி கணேசன் ஏற்று நடிச்சிருப்பாரு. இந்த 3 பேரும் ஒருவருக்கொருவர் நடிப்பில் சளைத்தவர்கள் கிடையாது. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் போட்டி உச்சகட்டம் செல்லும் பொழுது 3 கடவுள்களும் வந்து 3 தேதிகளில் போட்டியை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. கல்வி, செல்வம், வீரம் இது 3மே அனைவருக்கும் தேவை அப்படின்றதை உணர்த்தும் வகையில் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். எடிட் இல்லாமல் வெளியான சரஸ்வதி சபதம் காரணம் இதுதான். சரஸ்வதி சபதத்தில் இடம்பெற்ற பல உடைகளும் கண்கவர் அரங்குகளும் அழகான ஆபரணங்களும் செந்தமிழ் வசனங்களும் சிவாஜி உள்ளிட்டோர்களின் நடிப்பும் இன்றும் பார்க்கும்படியே இருக்கும். இயக்குனர் AP நாகராஜனின் படங்களின் பட்டியலை பார்த்தால் பிற இயக்குனர்களுக்கு பொறாமைதான் தோன்றும். அந்த அளவு சிறந்த கிராஃப்ட் ரெக்கார்ட் கொண்டவர். 60களில் இவருடைய கொடி உச்சத்தில் பறந்தது. புராண கதைகளை சுவைப்பட எடுப்பதில் APN சிறந்தவர். 1958 இவர் எடுத்த சம்பூர்ண ராமாயணம் முக்கியமான ஆக்கங்களில் ஒன்று. பாவை விளக்கு, வடிவுக்கு வளைகாப்பு, குலமகள் ராதை வெற்றி படங்களுக்கு அப்புறம் 1964 நவராத்திரி திரைப்படத்தை கொடுத்திருப்பாரு. சிவாஜி அவர்கள் 9 வேடங்களில் நடித்த நவராத்திரி திரைப்படம் இன்றளவும் மறக்க முடியாத படமாக அமைஞ்சிருக்கும். அதற்கு அடுத்த வருடம் திருவிளையாடல், அதற்கு அடுத்த வருடம் சரஸ்வதி சபதம், தொடர்ந்து 3 வருடங்கள் 3 புராண படங்கள். 3மே தமிழ் சினிமாவின் எவர்கிரீன். கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை P. சுசீலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதி கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்வாங்க. இந்த படமும் நாரதர் மூட்டிவிட்ட கலகம்தான். கல்வி, செல்வம், வீரம் 3க்கும் அதிபதிகளான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி மூவர்களுக்கிடையே போட்டியை உருவாக்கி விடுவார் நாரதர். கல்விதான் சிறந்தது அப்படின்னு சரஸ்வதி அவர்கள் வாதம் செய்ய, இல்லை செல்வம்தான் சிறந்தது அப்படின்னு லக்ஷ்மி மறுக்க, இரண்டையும் விட வீரம்தான் உயர்ந்தது அப்படின்னு பார்வதி குரல் உயர்த்த கலகம் தொடங்கும். சரஸ்வதி வாய் பேச முடியாதவனை பேச வைத்து அறிவில் வல்லவனாக்குவார். லக்ஷ்மி பிச்சைக்காரியை பட்டத்து யானை மாலையிட வைத்து அந்நாட்டு மகாராணியாக்குவார். பார்வதி கோழையை வீரனாக்கி அந்த தேசத்தின் சேனாதிபதியாக்குவார். இந்த மூவருக்கும் அவர்களின் தனி திறமையால் ஏற்படும் கர்வம் ஒரு கட்டத்தில் நாட்டுக்கே அச்சுறுத்தலாக இந்த 3 தேவியரின் கணவன்கள் முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் தோன்றி 3மே சிறந்ததுதான், கர்வம் வேண்டாம் அப்படின்னு கலகத்தை முடித்து வைப்பார்கள். புதுமை பித்தன் எழுதிய கதையை தழுவி இந்த படத்தை AP நாகராஜன் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதற்கேற்ப படத்தில் கதை அப்படின்னு யாருடைய பெயரும் இடம்பெறாது. திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு AP நாகராஜனின் பெயர் வரும். நாரதர் மற்றும் வாய்ப்பேச முடியாமல் இருந்து சரஸ்வதியால் பேச வைக்கப்பட்ட கல்விமானாக சிவாஜி அவர்கள் இதில் 2 வேடங்களில் நடிச்சிருந்தாரு. ஒவ்வொரு தேவியரிடமும் சென்று நைஸாக பேசி அவர்களின் கோபத்தை தூண்டுவதும் அவர்களுக்கு பயந்து நடுங்குவது போல் பாசாங்கு செய்வதுமாக சிவாஜி அவர்கள் சிக்ஸர்களாக விளாசியிருந்தார். சரஸ்வதியாக சாவித்ரி அவர்கள், லக்ஷ்மியாக தேவிகா. சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்ற பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பார்.
பாடலுக்கு உண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.